இந்த வீடியோ எடிட்டர் மனதை தவிர வேறு யாரும் மனதையும் புண்படுத்தும் நோக்கமில்லை. இதில் பேசுவது எல்லாம் ஃபன்னுக்காக மட்டுமே. யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 49. ஐயோ, போன மாசம் இந்த மாசமும் எனக்கு சரியான கேடு கட்ட மாசமா இருக்குங்க. ஒழுங்கா வீடியோவே போட முடியல. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. சரி, அதை விடுதலுங்க. ஓவரா பேசாம அப்படியே வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். நீ அட்ரி செல்லும் படம் உம்மாலே அடிச்சிட்டாரா? அடி குந்தானி கிரவி 4 பேரும் வாட்டு போயிட்டு சாங்கு ட்ரெண்டாக வாங்கி எனக்கு ஆள் இல்லாம உன்னை அடிக்க சொன்னேன். நீ என்னன்னா கபாலத்தை கரக வச்சுட்டியடி. இருடி சாப்பிட்டு நடிக்கிறேன். இருடி வெயிட் பண்றேன். நேரில் வரேன். அட பாவீங்களா, உரோச்சிமார் வந்து வாட்டர் பாக்கெட் சாங்ல இருக்கிற மாதிரி தானே அறைய சொன்னாரு. சுனாடி என்ன ஒரே குத்தா குத்தி பறக்க விட்டா. ஹினாட்டா மட்டும் நருட்டோ மேல கிரஷ் வைக்கலானா? டெச்சி விட போனதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பான். என்னம்மா இன்னைக்கு என்ன சமைக்கிறது? நான் பயப்படுற அந்த கேள்வி. உப்புமா செய்யட்டுமா? வீட்டில் இருக்கிற ரவையெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டேன். இனிமே நீங்களே நினைச்சாலும் உப்புமா செய்ய முடியாது. அந்த சிரிப்பு ரவையில மட்டும்தான் உப்புமா செய்ய முடியுமா? ஷேரிங்கனையும் உப்புமாவே கலந்து வச்சு ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன். என்னையா அது? எப்படிதான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோ. ஆனா கடைசியில இட்டாச்சியை மாத்தாச்சி ஆக்கிட்டாங்க பாருங்க. எனக்கு அதாங்க தாங்க முடியல. கோனஹாமாரு வந்து நருட்டோட வழி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா கண்டிப்பா கோனஹாமாரு வந்து ஹனாபியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவான். நருட்டோ வந்து ஹினாட்டாவை கல்யாணம் பண்ணுவான். நருட்டோ மாதிரி தானே கோனஹாமாரும் போறான். அப்படி பார்த்தா ஹனாபியும் கோனஹாமாரு தான் கடைசியில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க போல. அனிமேல் இந்த மாதிரி இருந்தா சூப்பரா இருந்திருக்கும்பா. ஆடியோ அப்படி கரெக்டா இருந்துச்சுல. ஒபிட்டோவுக்கு வந்து ரின்னு வேணும், ஜிரையாக்கு வந்து சுனாடே வேணும். இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டது ஒண்ணு, ஆனா இவங்களுக்கு கிடைச்சது வேற ஒண்ணு. ஒபிட்டோவுக்கு ரின்னு கிடைச்சதுக்கு பதிலா ஒரு பெரிய பாறை தான் கிடைச்சது. ஜிரையாக்கு சுனாடேக்கு பதிலா 3 கம்பி தான் கிடைச்சது. எத்தனை கம்பின்னு தெரியலையா? அது பேர் வந்து பிளாக் ராட்ஸ். ஆனா சும்மா பண்ணுக்காக அப்படி சொல்றேன் கம்பின்னு. பிளாக் ராட்ஸ்ல இது வேற பேர் ஒரு மனத்து போச்சுங்க எனக்கு. சரி, அதை விடுதலுங்க. இந்த மீம் வழியா நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எது மேல ஆசைப்பட்டோமோ அது கண்டிப்பா நடக்காது. அதுக்கு பதிலா ஆப்பு வைக்கிற மாதிரி தான் ஏதாவது கிடைக்கும். உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன். மூடினு வாங்கிக்கணும். நீ அட்ரி செல்லும் இந்த எடிட்டு பார்க்காங்க வாட்டர் பாக்கெட் சாங்குக்கு ஏத்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் நருட்டோ வரைஞ்சதுக்கு அப்புறம் அப்படி நருட்டோ ஒரு தள்ளானா பாருங்க, பக்காவா இருந்துச்சுங்க. இனோஸ்கே 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 이모스케 이모스케 오야분 이노스케 오야분 이모스케 이노스케 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 이노스케. இந்த மாதிரிலாம் இங்க தான் நடக்குன்னு தெரியலப்பா. நல்லா இருக்குல்ல இது பார்க்க. என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் இந்த பொம்மைக்குள்ள போயிட்டு இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடணும்ப்பா. செம்மையா இருக்கும்ல. Why do you think Naruto, Bleach and One Piece are called the big 3? Because they have 106 109 and 111. அட பாவீங்களா, நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச் எல்லாம் பிக் 3 இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? பிக் 3 இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாடா? கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. ஏய், மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவேன். ஐயா, என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு. முரட்டு காக்காயா இருக்கு போட்டுக்க. சரி, கலவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி. உன் சட்டையை அசிங்கம் பண்ண காக்காவ நான் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன். என்னடா கல்லிங்கானா காக்காங்கானா? கல்லு எங்க போச்சு? காக்கா ரத்தம் காயத்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே. அப்ப இது என்ன? எங்க அண்ணன் மூஞ்சில சவுப் பெயிண்ட் ஊத்திட்டா. பெயிண்டா? நான் ஓட்டுறீங்க. பெயிண்டிங் சொல்லாம மேற்கொண்டு இவனை என் மேல தள்ளி கொல்லாமா பாக்குறீங்க? இப்ப பொண்ணே என்ன கக்காஷி நருட்டோ வச்சு என்னென்னமோ பண்ணிட்டாங்களேயா. இதுல எது தெரியுமாங்க ஹைலைட்டு? இந்த காக்கா வந்து பீ போட்டுருச்சு. அந்த காக்கா யாரா பார்த்தா இட்டாச்சின்னு காமிச்சாங்க பாருங்க. அதாங்க இங்க ஹைலைட்டு. இப்ப முசான் வந்து டான்ஸ் கிட்ட மாட்டா கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா யோரிச்சி கிட்ட மட்டும் தெரியாம கூட மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சது. முசான் கேர்ஃபுல்லா போ. யோரிச்சி டான்ஸ் கொஞ்சம் மாட்டாம போயிரு.
நருட்டோவோட ஃபேன்ஸ் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்போ நருட்டோ யூனிவர்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. அண்ட் இப்போ நருட்டோ யூனிவர்ஸ்ல வார் போயிட்டு இருக்கு. உங்களோட எதிரில எல்லா அகாட்சுகி மெம்பர்ஸும் உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க, நம்ம பெயின் தவிர. அண்ட் உங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண யாருமே கூட இல்ல. அண்ட் நீங்க யாருமே கூப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷன்லயும் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, நருட்டோ யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்தெந்த பவர் உங்களுக்கு இருந்தா நீங்க அந்த மொத்த அகாட்சுகி மெம்பர்ஸையும் டிஃபீட் பண்ணுவீங்க. நீங்க எந்த ஷினோபிஸோட பவர் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களால 6 பவர்ஸ் ஆர் ஸ்கில்ஸ் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். எந்த பவரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை. நீங்க என்னப்பா சூஸ் பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என் பையன் கிரிக்கெட்ல ஒரு டெண்டுல்கர், செஸ்ல ஒரு ஆனந்தன்னா பெருமையா சொல்லிக்கலாம். பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அகாட்சுகி வா சுதோத்தா வரேவரே வா மெய் இதாச்சி ஒரோச்சிமா கோனா. இந்த அகாட்சுகில உங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேவரட் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல. இந்த அகாட்சுகி மெம்பர்ஸ்ல உங்களுக்கு யார் ஃபேவரட்டான கேரக்டர்னு சொல்லிட்டு மறக்காம அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு இட்டாச்சி தான். உங்களுக்கு என்னவா அப்படியே காலியா இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்கப்பா. அப்படி போலாம். பாத்தீங்களா ஜிரையா அப்படி நருட்டோவை அருமையா வளர்த்திருக்காருன்னு. மினட்டோ அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாரு. அதை தவிர ஜிரையா செஞ்சு நான் உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்க எல்லாரும் இப்படி பார்க்க நம்மளுக்கே தலை சுத்ததேப்பா. ரொம்ப கியூட்டா அழகா இருக்காங்க இந்த ஸ்கூல் ட்ரெஸ்ல. இதுல உங்களுக்கு யார் பிடிக்கும்? நான் வந்து இப்ப சொல்லிடுறேன், எனக்கு வந்து மிச்சூரி. இதுல உங்களுக்கு யார் பிடிக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்ல பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏடா மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? ஏய், பிக்கால போற பார்த்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கட்டி போவேன். போயா போக்கவாயா. காரா கடைசியில போட்டாம் பாரு ஒரு போடு. காரா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த ரியாக்ஷன் கரெக்டா அந்த வீடியோ கேத்த மாதிரி, அந்த வீடியோ கேத்த மாதிரி பாருங்க, அந்த ஆடியோ கேத்த மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சானுங்க பாருங்க. சத்தியமா சம்பங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 350 lakhs தெரிவிக்க விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இந்த மாதிரி இன்னும் நிறைய மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாரும் ஜாலியாக்கி விட்டுரும். அப்படி ஒரு வேளை எல்லா வீடியோ பிடிச்சதுன்னா அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அவனுக்கு ஒரு வழி இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா அப்பதான் வீடியோ போட்டா படு நோட்டிபிகேஷன் வரும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆன்ல இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஆஃப்ல இருந்துச்சுன்னா உடனே ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாடி இருக்கு, அங்கேயும் போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோக்கு நீங்க எனக்கு ரீல்ஸ் அனுப்பணும், உங்க ரீல்ஸ் வந்து இதுல இந்த வீடியோல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு ரீல்ஸ் சென்ட் பண்ணுங்க. அடுத்து மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் போட்டு தெரிவிக்க விடலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.